வணக்கம் அன்பர்களே, நான் பிரிங்கமலி சுவாமிகள் சிவகோபால் பேசுகிறேன். நம் கரூரார் சித்த மாந்திரிக முறைகளை குறித்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு மனிதன் பலவிதமான பிரச்சனைகளில் அகப்பட்டு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறான். இந்த கரூரார் அநேக தீர்வுகளை மனிதனுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு, இறைவனை அடைவதற்கு, அவனுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு எளிய நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கார். கரூரார் அவருடைய புத்தகங்கள் வாயிலாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அட்டமா சித்து விஷயங்களை கரூரை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த அட்டமா சித்து விஷயங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். முந்தைய பதிவில் நம்ம சில எளிய பரிகாரங்கள், பூஜா விதிகை முறைகள், கரூரார் நமக்கு சித்தர் நமக்கு போதித்த அந்த வழிமுறைகளை பின்பற்றி நம்மளுடைய பிரச்சனையிலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்வது எப்படி என்பதை குறித்ததான ஒரு சில பாடங்களை உங்களுக்கு நம்ம எடுக்க தீர்மானித்து அதன் வாயிலாக இதனுடைய அடுத்த பதிவாக நம்ம போடுறோம். இப்போ இந்த வசிய சித்து, இப்போ இந்த பதிவில் பார்த்திங்கன்னா வசிய சித்து அப்படின்னு பார்த்தா ஒரு எளிதாக நம்ம வசியமாக்க முடியும். எப்படி வசியமாக்கலாம் அப்படின்ற குறித்து கரூரார் அழகான அவருடைய பாடல்களை நமக்கு சொல்லியிருக்காரு. அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இதில் எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்யும்போது விநாயகர் காப்பு, இப்போ சித்தர்களுடைய துதியை நாம் செய்துவிட்டு அதனுடைய மந்திர சாப நிவர்த்திகளை நாம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஷீடர்கள் இருந்தார்களோ அந்த ஷீடர்களுக்குரிய புத்தி அறிவுரைகளை நம்ம கூறிவிட்டு தான் இந்த மாந்திரிக விஷயங்கள் நாம் செய்ய முடியும். அதில் பார்த்திங்கன்னா இந்த வசிய சித்து முறைகளை குறித்து இப்போ கரூரார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். தானே தான் 6 வரை நீரே கீறி தன்மையா 6 வரை குறுக்கே கீறி கோணையே நிருபத்தை 5 மாச்சி கொற்றவனே அரைதோறும் பீடங்கேளு தேனே பார் முதலறையில் முக்கோணம்தான் தெளிவாக மறுவரையில் 4 கோணம்தான் அம்மானேகே நடத்த 2 வீட்டில் மயக்கமின்றி வட்டமதை போடு போடே அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படம் தான் வசிய யந்திரம், கரூரார் சொன்ன வசிய யந்திரம். இதுக்குரிய பூஜா விதிகள், இதுக்குரிய மூல மந்திரங்களை பற்றி பார்க்கலாம். இப்போ கரூரார் என்ன சொல்கிறாரு, இந்த பூஜை செய்யும் விதிகளை பற்றி பார்த்தா, கேளப்பா கிழிதிசையில் புலித்தோலப்பா கொடியான வாசனத்தில் வீட்டிருந்து நாளப்பா போக்காது ருத்ரமாலை நாயகனே செயஞ்செய்வாய் மலரோ மல்லி ஆலப்பா சதாசிவம் போலிருந்து கொண்டு அடைவாக பூசிக்க வசியமாகும் கேளப்பா கோர்வையதாய் கலற்றி போட்டேன் கண்மணியே கலங்காதே ஆடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இந்த பூஜை செய்யும் விதிகளை குறித்து கரூரார் சொல்லுகிறார். இதனுடைய மூல மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட மூல மந்திரம் ஓம் ரீயும் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் வயனமசி சர்வலோக சிவவசியா ஸ்வாகாகா. அவ்வளோதாங்க. இந்த மந்திரத்தை, இந்த யந்திரத்தை கிட்டே 1,00,000 ரூபா நம்ம 1,00,000 முறை உருவேற்றினதுக்கு உயிர் வந்துடும். அப்போது அதுக்கப்புறம் வசிய சக்திக்கு நம்மளுக்கு சகலவற்றையும் நம்ம வசியப்படுத்துவதற்கான அந்த சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். இது எப்படி பூஜை செய்யணும், அந்த யந்திரத்தை பூஜை செய்யும் முறைகள்: பால், பழம், சர்க்கரை, அவல்கடலை, சத்தி முத்தி, தேங்காய், மாவிளக்கு இவைகளை வச்சு நம்ம அந்த யந்திரத்தை அர்ச்சனை செய்யணும். இப்போ இந்த யந்திரத்தை எப்படி வரையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 அங்குலம் உள்ள காரி தகட்டில் வரைஞ்சி அபிஷேகம் அதுக்கு செஞ்சு சாம்பிராணி தூபம் காட்டி மல்லிகை மலரை சாத்தி சத்குருவாகிய கரூராரை மனதில் நினைத்து புலித்தோல் மேலே அமர்ந்து கிழக்கு திசையில் உட்கார்ந்து உத்ராட்சி மணியால் பரிசுத்தமாய் இந்த ஓம் ரீயும் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் வயனமசி சர்வலோக சிவவசியா ஸ்வாகாக இந்த மந்திரத்தை 1,00,000 ரூபா நம்ம உருவேற்றினா அந்த சக்கரம் சித்தியாகும் என்று கரூரார் சொல்கிறது. இதை பயன்படுத்தி அனைவரும் சகல விஷயமாக நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. தீய எண்ணங்களுக்கு இதை பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அது தீய எண்ணங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தினா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துகளை கொண்டு வரும் என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஆகினால் இதை பயன்படுத்தி பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நமः.